சுமார் 90 வருட பழமையான ஒரு கிராமபோன் பெட்டி. இதை நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு மிரர்லாம் அழகா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த பவர் சப்ளையுமே தேவைப்படாது. வைண்டிங் மெக்கானிக்ஸால மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு கிராமபோன் இது. இந்த கிராமபோன் ஏன் வந்து பீரோ மாதிரி இருக்கு அப்படின்னா, இதுல வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அறைகள் இருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இன்னைக்குமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த ரெக்கார்டை பொறுத்தளவுல வந்து எப்படின்னா ரொம்ப கவனமா கையாளணும். இந்த ரெக்கார்டு வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து உடஞ்சிரும். எல்பி ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக்ல பிளெக்சிபிளா இருக்கும். இது வந்து பிளெக்சிபிளா இருக்காது. கீழே போட்டீங்க அப்படின்னா உடஞ்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நீடில்ஸ். இதுல வந்து நிறைய நீடில்ஸ் இருக்கு. இதனோட பயன்பாடுகளையும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்கார்டை இதில் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த சவுண்ட் பாக்ஸை இதில் வைக்கும்போது சத்தத்தை எழுப்போம். இந்த கிராமபோன் ஆனது இயங்குற நிலையில இல்லை. இதை வந்து சரி பண்ணிட்டு நம்ம இன்னொரு வீடியோ வெளியிடுவோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து கிளாக் வைஸ்ல வைண்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சவுண்ட் பாக்ஸ். இதில் இப்போ இந்த சத்தத்தை பார்த்தாலே தெரியும். இந்த டிஸ்க்ல வந்து இது வந்து உரசும் போது நமக்கு வந்து பாட்டு சத்தம் கேட்குது. பூஜையை ஒப்புக்கொள், நமஸ்கரிக்கின்றேன். என் வேலை முடிஞ்சது. ஆசாமி யாருன்னு தான் பார்த்துட்டு போறேன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது வந்து மெக்கானிக்கல் டைப்பு. இதுல உள்ள ஸ்பீடு, அதாவது இந்த மோட்டரோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் மூலமா இதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்திக்கலாம். இந்த சவுண்ட் பாக்ஸ்ல வர்ற சத்தத்தை வந்து இந்த சின்ன குழல் மூலமா இது ஒரு குழாய் அமைப்பு மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபிட் ஆயிருக்கும். இது மூலமா தான் நமக்கு வந்து சத்தம் வந்து ரொம்ப லவுடா கிடைக்குது.